முருகன் திருவடிகளே சரணம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஹெல்த் வெல்த் கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸு, பார்ட்னரு, இல்லை சில்ட்ரன், ஃப்ரெண்ட்ஸு இவ்வளோ தான் ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க. ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ராங் பாண்டில் வந்து வச்சுருக்கணும். அதுக்கு அடிக்கடி நம்ம வந்து சாரி சொல்லணும், தேங்க்யூ சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமாக லவ் யூ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அவங்களோட அந்த பாண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது இல்லாமல் இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது வந்து சோசியல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் நீங்கள் யார் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணும். ஓகேங்களா? சோசியல் நெட்வொர்க் அப்படின்னா நீங்கள் வந்து வேலை செய்கிற இடமாகட்டும், இல்லை நீங்கள் வெளியே ஏதாவது ஒரு யூடியூபோ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்டாவோ இல்லை ஃபேஸ்புக்கோ எதில் நீங்கள் வந்து கனெக்டடாக இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களோட தாட் எமோஷன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதில் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து சைக்காலஜிக்கலாகவும் அஃபெக்ட் ஆகும், மென்டலி வந்து நிறையா அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து உங்களோட ஒரு 50% ஆஃப் இதை வந்து டிசைட் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்போ ஒரு பாசிட்டிவ் நெட்வொர்க்கோடு நீங்கள் கனெக்ட் ஆகி இருந்தீங்க அப்படின்னா டீஃபால்ட்டாக நீங்கள் வந்து பாசிட்டிவாக மாறிடுவீங்க. உங்களுக்கே தெரியாமல் அது ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியம் இல்லைன்னு நிறையா பேர் நினைப்பீங்க. அதுதாங்க ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதிலே நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது பேர் வந்து என்னென்னா சோசியல் நெட்வொர்க். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு. குருவே சரணம்.